ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொன்னேங்கிறதுக்காக எதையும் யோசிக்காமல் என்னுடைய கைகளை தொட்டாயல்லவா? இந்த கரங்கள் மூலமாகவே நீ என்னிடம் ஏங்கி கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தாலும் உறவுகள் உனக்கு கொடுத்த காயத்தாலும் ஏற்பட்ட வேதனைகளையெல்லாம் உன்னிடமிருந்து தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செஞ்சு நீ கவலைப்படாத அளவுக்கும் கலங்காத அளவுக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. காலத்துடன் தொடர்புடைய உன் சாயப்பா காலாகாலத்திற்கும் நீ நன்றாக வாழும்படி நல்ல விஷயங்களை நடத்ததான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடந்த கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் எல்லாமே மறைஞ்சு போய் இனி உனக்கான நல்லது நடக்கும்படி பரிபூரணமாக நான் என் ஆசீர்வாதத்தை உனக்காக இப்போது கொடுத்து விட்டேன் என் செல்லமே. இனி சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காம நீ இருந்தாலே போதும். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் அதற்கு உண்டான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என் சாயப்பா எனக்காக சரி செய்வான்னு நம்பிக்கையோடு உன் வாழ்வில் உன்னால் சாதனை படைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டாலே போதும். உன் வேதனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ நிச்சயம் நிரந்தரமான சந்தோஷத்தோடு நிம்மதியாய் வாழலாமின் செல்லமே. தனியாக நின்னாலும் தன்மானத்தோடு நீ நிற்பதால் எந்த தவறும் இல்லை. உனக்கான வாழ்க்கையை, அது உன்னை எதிர்பார்த்த சந்தோஷ வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் சேர்ந்து உனக்கான வாழ்க்கை பாதையே தெளிவானதாக மாறப்போகுது. வாழ்க்கையில் பக்குவம் அடையாமல் வாழ்வது எப்படியாக இருக்கும் தெரியுமா? கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல வாழ்க்கையின் சொந்த கோட்டையை சுக்குநூறாய் உடைத்து மனம் வருந்தி வேதனை கொண்டிருக்கும் உனக்காக தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையின் சொந்த கோட்டையாக நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ, உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு எது காரணம் என நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சு கொடுப்பேனேன் செல்லமே. நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் இப்போ உன்னை விட்டு விலகப் போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் நீ இழந்த சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாமே மீண்டும் உனக்கு கிடைக்கும். இழப்புகளின் வழியை உணர்ந்தவனாய் வாழ்க்கையில் பல விஷயங்களும் நீ இழந்துட்ட. கலங்காதே. நரம்பே இல்லாத வீணை போன்ற உன் வாழ்க்கையை இனி வளமான பாதையாக, செல்வ வளமும் நலமும் மிக்க பாதையாக நான் மாற்றப் போகிறேன். நீயும் மனசில் அமைதியோடு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே. நம்பிக்கை இழந்து தூர்ந்து போன தூண்களாய் மனம் சலனமுண்டு கவலையுற்று நீ வாழ்ந்த காலங்களையெல்லாம் நான் முடிச்சு வைக்க போகிறேன். நான் உனக்கான ஆற்றலை கொடுத்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கான நல்ல காலமும் இப்போது என் கரங்களை தொட்ட இந்த நொடி முதலே உனக்கு வந்துவிட்டது என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படி எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். நொந்து நூல் போல ஆயிட்டனே, என்னுடைய இந்த போராட்டமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வராதான்னு நீ கஷ்டப்பட்ட காலம் எல்லாத்தையும் இப்போது நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். வாழ்க்கையே ஒரு சாபம் போலவும் போராட்டமே என்னுடைய வாழ்க்கை போலவும் ஆகிவிட்டதேன்னு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ அதற்கான முடிவையும் முற்றுப்புள்ளியையும் நான் கொடுத்துட்டேன். வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிற உனக்கு படிப்படியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உயர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை மட்டும் நீ குறிக்கோளாக எடுத்துக்கோ. நிச்சயமாக இந்த உலகில் நீ சாதனை படைத்து விடுவாய் என் செல்லமே. உனக்கான காலம் வரும், பொறுமையோடு காத்திருந்து சொன்னேன் தானே? அதற்குள்ளாகவே ஏன் தளர்ந்து போகிறாய்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னை தொடர்ந்து வழிபடும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல மார்க்கங்களும் உண்டாகும்படி நான் செய்வேன். இனிமே உனக்கு எல்லா பலமும் நலமும் வளமும் நல்ல வலிமையும் கூட உண்டாகும் என் செல்லமே. 1000 உறவுகள் கொடுக்க முடியாத பலத்தையும் ஒரு அவமானம் பெற்றுத்தரும் என்பதை அறிவாய்தானே? அப்படி யாரெல்லாம் எந்த இடத்துலலாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னாலேயே நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். சிரிப்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு இனி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி நான் அருள் செய்துவிட்டேன்.